ஸோ கிட்டத்தட்ட 1992 இன்னைய தேதி வரைக்கும் உலகம் பூரா யாரை ஃபாலோ பண்ணுறோம்? அமெரிக்காவை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் அமெரிக்காக்காரன் என்ன சொன்னானோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பித்தது இந்த ஆராய்ச்சிகள் பண்ணதுக்கப்புறம். 1970 80 நம்ம நாடு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்கள்? உணவுக்கே பஞ்சம்னு சொல்லி கஷ்டப்பட்டுருந்தோம். அப்போ போய் நம்ம தான் ஆராய்ச்சிலாம் பண்ணுவோமா? நமக்கு உணவு கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் இருந்தோம். அப்போ நம்மளும் இதை பற்றி பெருசாக சிந்திக்கிற ஒரு நிலையில் இல்லை. மற்ற நாடுகளும் பல நாடுகள் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ண பிறகு புரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, அதாவது இந்த மாவுச்சத்து ஏற்படுத்துகிற டேமேஜ் தான் ரொம்ப ஜாஸ்தி. இந்த புரத சத்து, கொழுப்பு சத்து இதெல்லாம் பெருசாக நம்மளை டேமேஜ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதை சொன்னதுனால ட்ரம்ப் என்ன பண்ணார்? அப்படியே திருப்பி போட்டார். அதாவது இப்போ இருக்கிற புது ஃபுட் ட்ரையாங்கிள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாவு சத்தை முக்கோணத்தோட உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கூர்மையான பகுதி, குறைவான பகுதி கொண்டு போயிட்டாங்க. ஸோ இருக்கிறதுலே மாவுச்சத்து தான் ரொம்ப குறைவாக எடுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காய்கறிகள் பழங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். அதிகப்படியாக எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும். பொதுவாக இப்போ நம்ம அட்வைஸ் பண்ணியிருக்க ப்ரோட்டீன் பழைய ட்ரையாங்கிள் என்னென்னா 0.8 கிராம்ஸ் பர் கேஜி. இப்போ அதை அப்படியே டபுள் ஆக்குங்க, 1.6 கிராம் பர் கிலோகிராம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 60 கிலோ இருக்காங்க அப்படின்னா 100 கிராம் வரைக்கும் புரத சத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி புது கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க சொல்கிறது என்னென்னா, ரெட் மீட் எடுத்துக்கலாம், இல்லை லீன் மீட் எடுத்துக்கலாம், அதே போல் மில்க் ப்ரோட்டீன் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கூட கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி அங்கே இருக்க எதிர்கட்சிகள்லாம் ட்ரம்ப் இது மீட் இண்டஸ்ட்ரியை வளர்க்குறதுக்காண்டி இல்லை அவங்க லாபம் ஈட்டுறதுக்காண்டி இந்த மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி ரெட் மீட் நிறையா சாப்பிட்டா கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க, ஏன்னா இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் விட்டுருவோம். அந்த அரசியலுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட் என்ன?